ஒட்டுமொத்த உலகத்துல இந்திய சுதந்திர போர் அப்படி நடந்தது. நம்முடைய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எல்லாரும் உயிரை கொடுத்தது எதுக்கு தெரியுங்களா? இந்த வாக்குக்காகத்தான். இப்ப கையில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி செல்லாது. இது முதல் முடிவுக்கு வந்துடணும். ஒருத்தர் 2 பேருக்கு அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே இப்ப வச்சிருக்கிற ஓட்டர் ஐடி வச்சு நீங்க வர எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது. இதுக்கு நீங்க செய்யணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம், இந்த வாக்காளர் படிவத்தை நீங்க பூர்த்தி செஞ்சு முழுமையாக கொடுத்து சப்மிட் ஆனா உங்களுக்கு வாக்கு கன்ஃபார்ம். இதுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 30 நாள். இந்த 30 நாளுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள 6.5 கோடி பேருந்து அந்த வாக்காளரை பதிவு செய்யணுங்கிறதா தீவிரமா இன்னைக்கு இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்து அதை மூலியமா ஃபில்அப் பண்றதுனா ரொம்ப ஈஸி. ஆனா அது இல்ல. 2002, 2005 உங்க அப்பா அம்மாவுடைய ஓட்டர் ஐடி என்ன, அதுல நீங்க எங்க போய் பூத்துல போய் ஓட்டு போட்டீங்க, அந்த பூத்து நம்பர் என்ன, அந்த பூத்து வாக்கு சாவடி எது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நேற்று சாப்பிட்ட டிஃபனே மறந்து போற இந்த காலத்துல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கேட்டு அதை பதிவு செய்யக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, இது நீங்க பூர்வீக குடிமகனா என்பதற்கான ஒரு ஆய்வு தான் இது. அப்ப நீங்க நம்ம என்ன செய்யணும்னா அந்த 2 விஷயத்தை பார்க்க வேண்டியது. ஒண்ணு, உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். 2வது, இந்திய குடியுரிமையை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆவணமாகவும் இது இருக்குது. ஜனநாயகத்துக்காகத்தான், இந்த ஓட்டு போடுகிற உரிமையை பெறுவதற்காகத்தான் ஆங்கிலேயர்கிட்ட நம்ம வாங்கணும். இன்னைக்கு அந்த ஓட்டே பறிபோகிற நிலைமையில நம்ம சூழ்நிலை இருக்குதுன்னா, புத்திசாலித்தனமாக கால அவகாசத்தை பயன்படுத்தி விரைவாக இந்த முகாம்களை, ஏதோ குர்பானி அறக்கட்டளை மட்டுமல்ல, அனைத்து மஸ்ஜிதுகள் முக்கியமா குயிக்கா செய்ய வேண்டியிருக்குது. கோயில்களும் செய்ய வேண்டியிருக்குது, சர்ச்சுகளும் செய்ய வேண்டியிருக்குது, அமைப்புகளும் செய்ய வேண்டியிருக்குது, தனித்தனி நபர்களும் செய்ய வேண்டியிருக்குது, ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியிருக்குது. அப்படி செஞ்சோம்னா தான் இந்த பணியை நம்ம பூரணமா பண்ண முடியும். நல்லா படிச்சவங்க, விவரமானவங்களுக்கு கூட அந்த படிவத்தை பூர்த்தி செய்யறதுல பல குழப்பங்கள் இருக்குது. அப்போ படிக்காத மக்கள், வயதான முதியோர்கள், தனிமையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அங்கங்க உள்ள தன்னார்வர்கள் அதிவேகமாக விரைவாக செய்யணும். அதுல நம்முடைய MSK மஸ்ஜித் சேவை குழுவும் பங்களிக்கும். திருப்பூர் பெரிய பள்ளிவாசலுக்கு நேர் ஆப்போசிட்ல மஸ்ஜித் சேவை குழு மாநில தலைமை அலுவலகம் இருக்குது. அங்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கலாம். வாங்க, மற்ற அமைப்புகள் அங்க நடத்தணும்னாலும் நடத்திக்கிங்க. ஆக மொத்தம் இந்த வேலையை எல்லாருக்கும் செய்யணும். குறிப்பா ஜாதி மதம் பார்க்காம அனைத்து சமுதாய மக்களுக்கும், அனைத்து சமுதாய தன்னார்வலர்களும் பணி செய்தால்தான் இதில் நாம் வெற்றி அடைய முடியும். வாக்காளர் திருத்த பட்டியல் சம்பந்தமான முகாம் திருப்பூர் பெரியவள்ளிக்கு நிர்வாகத்தின் கீழ் உள்ள அல்லமின் பள்ளியில் இன்று காலை முதல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரம் சனி ஞாயிறு கிழமைகளில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முகாமை துவக்கி வைத்து திருப்பூர் பெரியவள்ளியினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுக்கு இடமளித்து அனைத்து வகையான ஒத்துழைப்பையும் திருப்பூர் பெரியவள்ளி நிர்வாகம் கொடுத்திருக்கிறது. மஸ்ஜித் சேவை குழுவினுடைய தேசிய அமைப்பாளர் அண்ணன் சையது இப்ராஹிம் அவர்கள் சிறப்புரையாற்றினார். பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக தங்களுடைய SIR படிவங்களை முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரிஸ்க் எடுத்து குர்பானி ட்ரஸ்ட் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடியது. யாரும் இங்க பதிவு பண்ணும்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறது.